அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா. இந்த ஆட்டுக்கால் பாயாவை எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காலை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டுக்காலை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா தான் நம்ம சமைக்க முடியும். ஆட்டுக்கால் வேக வைக்க இப்போ ஒரு குக்கர் வச்சு ஆட்டுக்கால் போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஆட்டுக்கால் வேகிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த ஆட்டுக்காலை நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ கால் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த தேங்காயும் முந்திரியும் அதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது ஆட்டுக்கால் மசாலாவோட நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காயும் முந்திரி பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி இதை கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு இந்த ஆட்டுக்கால் வெந்துட்டுருக்கு. எல்லாரும் தாளித்து தான் ஆட்டுக்கால் செய்வாங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். ஆட்டுக்காலை வேக வச்சுட்டு நம்ம இப்போ தான் தாளிக்க போகிறோம். இப்போ இந்த சைடு நம்ம தாளித்து ஆட்டுக்கால் பாயால் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சின்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3ஐயும் போட்டு இதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் புதினா, இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு அந்த பாயால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த பாயாவோட இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாயாவோட சேர்த்துக்கலாம்.
பாயாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா கால் வேகாது, கடைசியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து இப்போது நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். பாயா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. கஷ்டமான சமையலை கூட இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்கள், ருசி சூப்பராக இருக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.